வணக்கம் தம்பி. இது வந்து ஜெம்ஜியார் உள்ள காலத்திலே உள்ள கோயில். நடபாதையாக இருக்கும்போதே இந்த கோயில் உருவானது. ஒரு சின்ன சாலி மரம் இருந்துச்சு. அந்த சாலி மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு வண்டிக்காரங்க வண்டி சாத்தாடுதே பேர் முதல்ல. வண்டி கட்ட வண்டி காலத்திலேயே இங்கே வந்து தந்தளமாக இருந்ததுனால, இங்கே தண்ணி வசதி இருந்ததுனால வண்டியை வந்து இங்கிட்டிருந்து ஏற்றத்தில் வர்ற வண்டி, இங்கிட்டிருந்து இறக்கத்தில் போகிற வண்டியெல்லாம் கலத்தி விட்டு அங்கே வந்து தேங்காய் உடைச்சி சாப்பிட்டு புளியோரை கொண்டு வந்து சாப்பிட்டு போகிறது பழக்கம். அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் விடுதலைக்காக இங்கே வந்து பஞ்சம் புகுந்திருக்காரு. அப்போ கேஸ் விடுதலை ஆயிரமேவு அவர் ஒரு சின்ன மேடையை கட்டி ஒரு கோயிலை உருவாக்கிட்டார். அதுக்கு பிறகு ஊர்லேருந்து 1957 கோயில் உருவாயிருச்சு. கோயில் உருவான பிறகு அதுக்கு பிறகு ஊர்லேருந்து சில வரிகளை போட்டு பெரிய கோயிலாக கட்டி தகரமாக போட்டு இந்த குதிரை இதெல்லாம் கட்டி ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு 78 வந்து வருமானம் வர்றதை பார்த்துட்டு இறைகாசு போடுறது பழக்கம் ஆகி போச்சு. 78 வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிடுச்சு. இந்த கோயிலுடைய அமைப்பு வந்து மேலே இருக்கு, இதுக்கு நேரம் மேலே இருக்கு. அதுக்கு கீழே எடுத்து கொஞ்சம் கட்டினதுனால ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபாரஸ்ட்டுக்காரங்க எந்த விரிவாக்கமும் பண்ண விட மாட்டேன்றாங்க. இப்போ இந்த காசு தூக்கி எரிய காசுன்னு போடுறது பழக்கமாகி போச்சு. பசுக வாகனங்கள் நிற்காதனால காசை தூக்கி காணிக்கையாக போடுறாங்க. அரளை போர்லேருந்து டெண்டர் விட்டு டெண்டர் எடுத்து அந்த காசை சேகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முகலவர் வந்து சாஸ்தா, அதுக்கு பிறகு ஐயனார், கருப்பசாமி, 2 காவலர், மொத்தம் 5 தெய்வம் இருக்காரு. அதில் கூட பிள்ளையார் இருக்காரு. 6 தெய்வங்கள் இருக்கு. சிறப்பு பூசை வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம், காலையில் 9 மணிக்கு ஒரு அபிஷேகம், 1 மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கு தினசரி.